அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வில்லிவாக்க தொகுதியுடைய வேட்பாளராக திருநங்கை ஒருவரை அறிவித்திருந்தது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் பலருமே இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. திருநங்கைகளுக்கு தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சி என்றென்றும் ஆதரவாகத்தானே இருந்திருக்கிறது. ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய தோழி ரோஷினி அவர்கள் ஒரு அறக்கட்டளை ஒன்று நடத்திட்டு வராங்க. அது வந்து எல்ஜிபிடிக்கு சார்ந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது தெரிய வருகிறது. எல்ஜிபிடிக்யூவை ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்காது, ஆதரிக்காது என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு நேர் எதிராக இருக்கிறது. இவர் வந்து எப்படி ஒரு எல்ஜிபிடிக்யூ அறக்கட்டளையை நடத்தக்கூடிய நபரை வந்து வேட்பாளராக அறிவிச்சாரு என்கிற கேள்வி அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி எழுப்பப்பட்டிருந்துச்சு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக நேற்று நம்ம ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருந்து, திருநங்கைகள் ஒன்றும் நம்மை போன்று சராசரி வாழ்க்கையை வந்து வாழ்றது கிடையாது. அவங்களுடைய இளமை பருவத்திலிருந்தே வீட்டிலிருந்து வெளியேறி காசு பணத்திற்காக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் ஒரு வாழ்வியலை வாழ்றாங்க. அவங்க தமிழ் தேசிய அரசியலையோ திராவிட அரசியலையோ ரைட் விங் லெஃப்ட் விங் பாலிடிக்ஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அரசியல் தளத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க அந்த அரசியல் தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு அரசியல்னா இதுதான் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. எப்படி நம்ம 10-15 வருடங்களுக்கு முன்பாக இதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருடைய மேரையில் பெரியாருடைய பேரன் அப்படின்லாம் பேசியிருந்தார். இன்னைக்கு இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு நம்மளுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கோமோ, அதே போன்று இந்த எல்ஜிபிடிக்யூ நிலைப்பாட்டிலிருந்து அவங்களும் வரக்கூடிய காலங்களில் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். இதற்கு பதில் கொடுக்க முடியாத நிறைய பேர் அவங்க இன்ஸ்டாகிராமுடைய பக்கத்தை போய் ஆராய்ஞ்சு அதில் அவங்க காவாலையா அப்படின்னு தமனா வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடியிருப்பாங்க ரஜினியோட படத்தில். அந்த காவாலையா பாட்டுக்கு இவங்க ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸை எடுத்துட்டு வந்து காவாலியா பாட்டுக்கு நடனமாடக்கூடிய நபர்களை புலிக்கொடி போத்தி நீங்கள் மேடையில் ஏற்றி வேட்பாளராக நிறுத்துறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் அப்படின்னு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அவருக்கு வேலையே என்னன்னா 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் எது பண்ணாலும் நொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருடைய முழு நேர வேலையாகவே இருந்திருக்கு. அவர் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போய் பார்த்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோஷினி அவர்கள் எந்த அளவுக்கு சமூக செயல்பாடுகளை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண சமூக செயல்பாடுகளை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதாவது கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட அதில் 100 ரீல் இருக்கும். அந்த 100 ரீலில் அவங்க சமூக செயல்பாடுகளை வந்து அவங்க பதிவேற்றிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து காவாலயா பாட்டுக்கு ஆடின அந்த ரீலை மட்டும் எடுத்து பார்த்தீர்களா, காவாலயா பாட்டுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு நபர் இவர் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 10க்கு 10 ரூமில் உட்காந்து அடுத்தவன் எது பண்ணாலும் நொல்ல சொல்லிக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த பால் டப்பா நண்பரை பார்த்து நான் கேட்குறேன், காவாலயா பாட்டுக்கு நடனம் ஆடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? காவாலயா பாட்டுக்கு நடனம் ஆடினவங்க வேட்பாளராக வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவங்க காவாலயா பாட்டுக்கு நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உன்னுடைய ஆணாதிக்க மனநிலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு திருநங்கைனா இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும். ஒரு பெண்ணுனா
இதெல்லாம் மட்டும்தான் செய்யணும், ஒரு பெண் வந்து இழுத்து போத்திக்கிட்டு தான் நடக்கணும், தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற ஆணாதிக்க மனநிலையில இருந்து பிறக்கக்கூடிய கருத்து தான் இது மாதிரியான கேவலமான கருத்து. அந்த திருநங்கை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவங்களுக்கு நடனம் ஆடுவதற்கான அனைத்து உரிமையும் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பதிவு பண்றதுக்கான அனைத்து உரிமையும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெண் சுதந்திரம், ஒரு திருநங்கைகளுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறத கொடுக்க முடியாத உன்னுடைய ஆணாதிக்க மனநிலையை கொண்டு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு புரட்சியை செய்திருக்கிறது, ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. மற்ற கட்சிகள் வந்து அதை செய்யறதில்ல. அதிமுகல கூட ஒருத்தங்க இருக்காங்க திருநங்கை, ஆனா அவங்களுக்கு வேட்பாளராக வாய்ப்புன்றது கொடுக்கப்படலை. ஆனா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள் பெண்களுக்கு 50 விழுக்காடுன்னு வாய்ப்பு கொடுத்து இப்ப திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதை நீ ஏதாவது ஒரு நொட்டை சொல்லணும் நொல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த ரீல்ஸை கொண்டு வந்து நீ விமர்சனம் பண்ணுற அப்படின்னா என்ன மாதிரியான கேவலமான மனநல கொண்டவர் நீனு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் புரிஞ்சுக்கணும். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு கீழே, அந்த காவாலயா ரீல்ஸுக்கு கீழே அவங்க பண்ண சமூக சேவைகளும் இருக்கே, அது ஏன் உன் கண்ணில் படலை? பட்டு இருக்கும். ஆனால் உனக்கு என்ன தேவையோ நீ அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வர்ற. நீ ஒரு சந்தர்ப்பவாதி. அடுத்தவங்களை குறை சொல்றதுக்காக மட்டுமே நீ 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனால் களம் அப்படிங்கிறது வேற. கள அரசியலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை எள்ளி நகையாடுறது, நக்கல் பண்றது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டா கட்சியை பாதிக்குதா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நீ அணுகணும். இதற்கு முன்னாடி இதே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகள் எல்ஜிபிடிக்யூ சம்மந்தப்பட்ட விடயங்களை ப்ரமோட் பண்ணும்போது நானே எதிர்த்து காணொலிகள் போட்டிருக்கேன், சமூக ஊடகங்களில் அவங்களுக்கு எதிராக எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ இதை வந்து கதையே வேற. அவங்க தனிப்பட்ட ரீதியாக ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாங்க. அந்த அறக்கட்டளை கட்சியை எந்த விதத்துலையுமே பாதிக்கலை. ஒரு வேட்பாளராக வர்றாங்க, போட்டி போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அதுக்கு அடுத்த கட்டம் அதெல்லாம். ரோஷினிங்கிற நபர் வைத்திருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்யூ அறக்கட்டளை நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து பாதிக்குது, நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துது, நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கைக்கு நேர் எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நாங்களே விமர்சித்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எதிராக காணொலிகளை கண்டிப்பாக போடுவோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பார்த்து நான் கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லல்ல செயல் அப்படின்னு செய்து காட்டக்கூடிய ஒரு நபர். 50 விழுக்காடு பெண்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாரு, சொன்னபடி நின்னாரு. அதே போல இப்ப திருநங்கைகளுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத அளித்திருக்கிறாரு. அதை நம்ம வந்து வரவேற்கிறோம். அதே நேரம் ரோஷினி அவர்கள் வைத்து இருக்கக்கூடிய அந்த எல்ஜிபிடிக்யூ அறக்கட்டளை சார்ந்த விடயங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து பாதித்திடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அப்படி பாதிக்குதுன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம விமர்சனம் பண்ண தான் போகிறோம். சரி, இந்த விடயம் பற்றி திருநங்கைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து அது சமூக ஊடகங்களில் சர்ச்சையாக மாறி இருக்கிறத பற்றி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேட்டை செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி செய்யோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.